கர்த்தர் நமக்காய் அவ்வளோ நன்மைகளை நமக்காய் செய்திருக்கிறார். அவர் இல்லாமல் ஒரு நாள் கடக்கவே முடியாது நம்மால. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? நிறைய வாட்டி ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அப்போ யோசிச்சு பார்ப்போம், ஐயோ இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணலையே, இல்லை ஒரு வேளை அவரை நினைக்கலையே அதனால எப்படி இருக்குமோ அப்படின்னு. அது நிறைய தடவை ரொம்ப உண்மை. ஒரு நாளையும் ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் சரியான காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நீ எதிர்பார்ப்பதற்கும் மேலான காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார். நீர் இல்லாத நாள் ஒரு நாளே இல்லை ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? Lord, there is not a day without you, Lord, without your interference in my life. நீங்க இடைப்படலைன்னா என்னோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த வேளையிலும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர்தான் எல்லாம் ஆண்டவரே, வாழ்க்கைக்கு எல்லாமே நீங்க தான். ஒருவேளை ஆண்டவரை நீங்க மறந்துட்டு இருக்கலாம், இல்லை அவரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், இல்லை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளான அதனால நீங்க ஒருவேளை அவரை மறந்துருக்கலாம். ஆனா இந்த வேளையில சரி செய்து கொள்வோம். இந்த உள்ளான மனதை பார்க்கிறவர் அவர். இந்த சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் அவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தலாமா? சொல்லலாமா? ஆண்டவரே, உயிரின் ஊற்றே நீங்க ஆண்டவரே, என்னுடைய இருளில் ஒளியாய் வந்த தேவன் நீங்க ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். இறங்குங்க ஆண்டவரே, என்ன ஒரு விசை உம்முடைய செட்டின் கீழாக சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நம்மை உருவாக்கினது அவருடைய அன்பு, நமக்காய் கடந்து வந்தது அவருடைய அன்பு. உன்னை மீட்கும்படியாய் கல்வாரி சிலுவை ஏறினது அந்த அன்பு. எத்தனை எத்தனை பெரிய அன்பு! அந்த அன்பான தேவனை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். நீர் இல்லாத நாள் ஒரு நாள் இல்லை ஆண்டவரே. I don't want to step another day without you, Lord. கண்களை மூடி உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா? கரங்களை உயர்த்தி, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றல் நீரே, எனது வலிமையும் நீங்க ஆண்டவரே, என் அரணே, என் கோட்டையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. கரங்கள் எல்லாம் உயர்த்தினபடி இயேசுவே, உம்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆராடும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய்.
பேர் சொல்றீங்க என் நினைவு நீங்க 24/7 I want to keep thinking about you Lord, about your goodness, about your precepts Lord Jesus. எனது மீட்பு நீங்க ஆண்டவரே, எனது உயிர்ப்பும் நீங்களே. எத்தனை மகத்துவமான தேவன் அவர். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயா. கரங்களை உயர்த்தி எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். Sing எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். ஓ எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத. உணர்ந்து சொல்லலாமா? எல்லோரையும் எழுப்பி நின்று கரங்களை உயர்த்தி நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. கரங்களை நன்றாக தட்டி ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாள் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு நாளும் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார். He is our freedom. ஒருவேளை கட்டுக்குள்ளாக இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களை கட்டி வச்சிருக்குன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, இந்த காலையில் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார், உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். அவரே நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. It is for freedom that Christ has set us free. Stand firm. Do not let yourselves be burdened again by the yoke of slavery. இந்த உலகத்தின் பாடுகள் ஒன்றும் உன்னை பிடித்து வைக்க முடியவே முடியாது. தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலை செய்திருக்கிறார். கரங்களை நன்காக தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In him and through faith in him we may approach God with freedom and confidence. தேவனாகிய கர்த்தரை நாம் அணுகுவதற்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு நடுவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? கரங்களை தட்டலாமா? இந்த பாடலை உற்சாகத்தோட கூட சேர்ந்து பாடுவோம். He is your freedom this morning. Sing that out with all your heart. He will set each and every one of you free from every ties of this world. சேர்ந்து பாடலாம் இந்த பாட்டை. Amen. Thank you Jesus. கர்த்தரின் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவர். பாடுங்களேன். கர்த்தரின் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவர். என் இதயம் பூரித்தது, என் மகிமை கனிகூர்ந்தது, என் மனமும் நம்பிக்கை
செய்திருக்கிறார் அவர். ஒருவனும் உன்னை பிடித்து வைக்க முடியவே முடியாது. ஒரு சாப கட்டுங்களினால உன்னை கட்டி வைக்க முடியவே முடியாது. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கரங்களை நன்காக தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர்தான் என்னுடைய பலன், என் கீதமாக இருக்கிறார், நான் பாடுகிற பாடலே அவர்தான். சங்கீதக்காரன் சொல்கிறது போலவே, he is my song this morning. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், என் பாடல் நீங்க ஆண்டவரே, என் பலனும் என்னுடைய பாட்டும் நீங்க தான் ஆண்டவரே. என்னை பாட வைப்பதே உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு தான் ஆண்டவரே. நான் நம்பும் கண்மலையானவர் நீங்க ஆண்டவரே. எத்தனை நேரங்களில் மனுஷங்க நம்மை கைவிட்ட நேரங்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்தினாரே. மனுஷங்க நம்ம கீழே போட்டு மிதித்த நேரங்களில் எல்லாம் அவர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல் வைத்து அழகு பார்த்தாரே. கடங்களை நன்காக தட்டலாமா? பலனாக இருக்கிறார். அவர் நினைச்சு பாடும் பொழுதெல்லாம் சந்தோஷமா பாடுங்க. எஸ், he is your strength this morning. He is there for you. He is your refuge. His grace is sufficient for you. In all your weaknesses, it shall be made perfect. Thank you, Lord. கர்த்தர் என் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் sing it out, church. Sing hallelujah.
சத்தத்தை உயர்த்தி every one of you, oh hallelujah, 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 oh hallelujah. We praise you, Jesus. Every one of you, oh hallelujah, glory, hallelujah, 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 oh hallelujah. உலகின் ஆழத்தில் இயேசுவே உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லலாமா? Oh hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, என் கண்மலையானவரே, என் கோட்டையே, நான் நம்பி ஓடும் துருகம் நீங்க ஆண்டவரே. கரங்களை நன்றாக தட்டி சொல்லலாமா? இந்த தேவன் உனக்காய் இறங்கி வந்திருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார் அவர். We thank you, Jesus, and we love you, Lord. கரங்களை நன்றாக தட்டி hallelujah, hallelujah. நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருந்தால் நாம் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd and I shall not want. கர்த்தருடைய மேய்ப்பராக இருப்பார் என்றால் தேவைகள் என்பதே அவர் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வார். தேவையே இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷம், சமாதானம் தான். என்ன ஆனந்தம்! தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கு. ஒவ்வொரு நேரமும், இடைப்படுகிற ஒவ்வொரு நேரமும் எத்தனை சந்தோஷம், எத்தனை ஆனந்தம். இந்த 21 days fasting prayer எப்படி ஃபாஸ்டா போகுதுன்னே தெரியல. அவ்வளோ அழகாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது எத்தனை சந்தோஷமா இருக்கு. ஆமென். என்ன ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துக்கத்தோட ஒரு வேளை நீங்க இருக்கலாம், ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிச்சு கூப்பிட்டு பாருங்களேன். அவர் கொடுக்கிற ஒரு சமாதானம் இந்த உலகத்தார் கொடுப்பதை விட மேலான சமாதானம். The peace that he can gives you, the peace that my Jesus Christ can give you surpasses everything of this world. அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் பெரிய சமாதானம், நிரந்தர சமாதானம், பரிபூர்ண சமாதானம். எத்தனை பேருக்கு அந்த ஆனந்தம் வேணும், அந்த சந்தோஷம் வேணும்னு சொல்றீங்க? குடும்பத்தில் பிரச்சனையா? இது விசுவாசமா சொல்லி பாடுங்க. நீங்க பாடுகிற வேளையில ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு ஓட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதித்து கொண்டே நான் இருப்பேன். கஷ்டம் வந்தாலும் துதிங்க. அழுகையின் பாதையில கர்த்தரை துதிக்க கத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். இந்த பாடலை பாடும் பொழுது is giving you a difference that you're going to see in your life. நன்றாக கரங்களை தட்டலாமா? Thank you, Jesus. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை அசைத்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா,
நம்மை மூடி மறைத்து காத்துக் கொள்கிற தேவன் அவர். ஒரு சேதமும் உன்னை அணுகாது. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். சொல்லுங்களேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். இரண்டு கரங்களை உயர்த்தி sing hallelujah. ஆனந்தமே hallelujah. விசுவாசமாய் சேர்ந்து சொல்லுங்க. come on sing hallelujah. ஆனந்தமே hallelujah. ஆனந்தமே oh hallelujah. ஆனந்தமே hallelujah. ஆனந்தமே hallelujah. ஆனந்தமே hallelujah. ஆனந்தமே. We thank you Lord. வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கார். உனக்காய் ஒரு தூதன் இருக்கார். தேவனாகிய கர்த்தர் he is concerned about you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். You are more important to him. இந்த காலவேளையில் he is concerned about you and the situation that you are going through. Thank you Lord. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போடாமல் காத்து கரங்கள் ஏந்துவார்.
அவருடைய சன்னிதானத்தில் ஓடி வருகிற யாவருக்கும் விடுதலை, சுகம், சந்தோஷம், சமாதானம். எத்தனை பேர் அவரிடத்துல வந்துட்டீங்க? அவருடைய சமூகத்துல தானே இருக்கோம். நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது இளைப்பாறுதல். He gives you a beautiful rest because he takes care of every situation that you're facing. உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னுடைய யுத்தத்தை செய்கிறார். அவர் உனக்காய் வழக்காடுகிறார். அவருடைய சத்தம் மாத்திரம் நமக்கு கேட்டா போதும். எத்தனை பேருக்கு அவருடைய சத்தம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு? இந்த கால வேளையில் உடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? லார்ட், I want to listen to your beautiful calm voice, Lord. அவருடைய சத்தம், உடைய வார்த்தையை நான் கேட்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய செவிகளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, உடைய செவிகளை உமக்கு முன்பதாக நான் திறக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தை வரும்பொழுது வாய்களை திறந்து உட்கொள்வது, அதே போல செவிகளை திறந்து வைங்க. கர்த்தர் உங்களிடத்தில் நிச்சயமாக பேசுவார். அவருடைய அந்த மெல்லிய சத்தம், அழகான சத்தம், காருண்யமான அவர் சத்தம் கேட்கும் காதுகளுக்கு இன்பமே. அவருடைய காதுகளுக்கு இடத்துல வந்து அவர் பேசுகிறார். இந்த வேளையிலும் ஒரு வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு ஆறுதலின் வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இடத்தில் பேசுகிறார். விசுவாசமாய் உள்ளத்தை அப்படியே திறந்து அவருக்காய் கொடுங்க. கர்த்தர் வந்து உன்னோடு கூட இடைப்படுகிறார். இந்த வேளையில் உன் அருகாமையில் நின்று கொண்டு இருக்கிறார். நம்ம தான் நிறைய வேளையில் அவரை உணர்றதே இல்லை. கர்த்தர் நம்மோடையே இருக்கிறாருங்க. ஆவியானவர் நமக்குள்ளாகவே வாசம் செய்கிறார். நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்பவே ஆவியானவர் உனக்குள்ளாய் வாசம் செய்கிறார். எனக்காக யாரும் இல்லை என்று சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் உனக்குள்ளாய் இருக்கிறார். ஆவியானவர் உனக்குள்ளாய் கிரியை செய்துட்டு கொண்டே இருக்கிறார். நிறைய வாட்டி அவரை நம்ம மறந்துடுமே. இந்த வேளையில் ஆண்டவரை நான் உணர்கிறேன், ஆவியானவரே நீர் என்னோடு கூட இருப்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, Lord, I know that you are there with me and I feel the Holy Spirit of God that is within me. முற்றிலுமாய் என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சன்னிதானத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன். இடத்துல இடைப்படுங்க. இடத்துல அழகாய் பேசுங்க ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசுவார். பாடலை கொண்டு பேசுவார். பாடலின் ஏதோ ஒரு வரிகளை கொண்டு உன்னிடத்தில் பேசுவார். இந்த பாடல் பாடும் பொழுது அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் உன்னுடைய காதுகளுக்கு நிச்சயமாய் கேட்கும். தெய்வத்தின் சன்னிதானம், என் உள்ளத்தின் ஆனந்தமே. கண்களை மூடி, தலைகளை தாழ்த்தி, கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு விட்டுடுங்க. ஆண்டவரே, நான் போராடுவதெல்லாம் சற்றிலும் ஆண்டவரே அது எல்லாம் everything is so futile, waste. நீங்க எனக்காக செய்றீங்க என்றதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னேன். தேவனாகிய கர்த்தர் உனக்காக அவர் வழக்காடுவார். அவர் பேச வேண்டிய இடத்துல அவர் பேசுவார். உனக்கு செய்து கொடுக்க வேண்டிய காரியங்களை அவர் போய் நின்று செய்து கொடுப்பார். கரங்கள் எல்லாம் உயர்த்தினபடியே சந்திதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே. காருண்யமாமவர் சத்தம் கேட்கும் காதுகளுக்கு இன்பமே. தெய்வத்தின் சந்திதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே. சப்தம் கேட்கும் காதுகளுக்கு இன்பமே. உடைய மனம் தளர்ந்து போய் இருக்கிறதோ அதை புதுப்பிக்க வல்லவர், அதை ஆற்ற வல்லவர். ஒன்று ஆற்ற ஆண்டவரே என்று சொல்லுங்க. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உன்னை ஆற்றும், தேற்றும், வழி நடத்தும். விசுவாசமாய் காத்திருக்க. தளர்ந்த மனம் புதிதாக்கும் நல்லன்பு, தகர்ந்த ஆத்துமாவில் சாத்தி தரும். தளர்ந்த மனம் புதிதாக்கும் நல்லன்பு, தளர்ந்த ஆத்துமாவிற்கு சாத்தி தரும்.
ஆத்துமாவிற்கு சாத்தி தரும். அவர் தரும் வாக்குத்தத்தங்கள் என்னை அனுதினம் வழி நடத்தும். கரங்களை உயர்த்தி அவர் தரும் வாக்குத்தத்தங்கள் என்னை அனுதினம் வழி நடத்தும். தெய்வத்தின் சன்னிதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே. காருண்யமாமவர் சப்தம் கேட்கும் காதுகளுக்கின்பமே. எஸ் லார்ட், உலகத்தில் உன் நிலை நிர்பந்தமே, ஆனால் நோக்கிடு கல்வாரி நாயகனே. Look unto this eternal God who just died for you, who came down to save you. உலகத்தில் உன் நிலை நிர்பந்தமே, நோக்கிடு கல்வாரி நாயகனை. உலகத்தில் உன் நிலை நிர்பந்தமே, நோக்கிடு கல்வாரி நாயகனை. இயேசுவின் பாதத்தில் வந்திடுவாய், ஆறுதல் பெற்றிடுவாய். என் இயேசுவின் பாதத்தில் வந்திடுவாய், ஆறுதல் பெற்றிடுவாய். என் இயேசுவின் பாதத்தில் வந்திடுவாய், ஆறுதல் பெற்றிடுவாய். அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் என்னை அனுதினம் வழி நட. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் என்னை அனுதினம் வழி நடத்தும். உன்னுடைய குடும்பத்தை அது என் இயேசு தந்த வாக்குத்தத்தங்கள் என்னை அனுதினம் வழி நடத்தும். தெய்வத்தின் சந்திதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே. காருண்யமாமவர் சப்தம் கேட்கும் காதுகளுக்கின்பமே. வாய்களை திறந்து சொல்லலாமா? தெய்வத்தின் சந்திதானம் என் உள்ளத்தின் ஆனந்தமே. காருண்யமாமவர் சத்தம் கேட்கும் காதுகளுக்கின்பமே. காருண்யமாமவர் சப்தம் கேட்கும் காதுகளுக்கின்பமே. உலகத்தில் உன் நிலை நிர்பந்தமே, நோக்கிடு கல்வாரி நாயகனை. தளர்ந்த மனம் புதிதாக்கும் நல்லன்பு, தளர்ந்த ஆத்துமாவிற்கு சாத்தி தாரும். கரங்களை உயர்த்தி அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் என்னை அனுதினம் வழி நடத்தும். இதுவரையிலும் நடத்தியது என் இயேசு தந்த வாக்குத்தத்தங்கள் உன்னை அனுதினம் வழி நடத்தும். இந்த பாடலின் வரிகள் சொன்னது போலவே வாக்குத்தத்தங்கள் உன்னை வழி நடத்தும். உடைய சத்தம் நிச்சயமா உங்க காதுகளுக்கு கேட்டிருக்கோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த சத்தம் உன்னை வழி நடத்தும். கர்த்தர் உன்னை வழி நடத்துவார்.